ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ் யூனிட் 4ல உள்ள சப்ளிமெண்டரி த ஈஸ்ட் மதருக்கு கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Once more he shouldered his burden. How light it seemed now, and hastened down the path, through the shadows and the moonlight, to the little hut in the valley. வேலியில இருக்கக்கூடிய அவங்க அம்மா மறுபடியும் சுமந்துட்டு அவன் வேலியில இருக்கக்கூடிய லிட்டில் ஹட்டை நோக்கி அவனுக்கு பயணத்தை ஆரம்பித்தான். Beneath the kitchen floor was a walled closet for food. Walled closetனா கபோர்ட்னுட்டு அர்த்தம். செவுரு ஒட்டி ஒட்டி இருக்க ஒரு கபோர்ட். அதுல வந்து ஃபுட் எல்லாம் கிச்சன் ஃப்ளோருக்கு பக்கத்துல செவுரோட ஒட்டி இருக்க ஒரு கபோர்ட் இருக்கு. அதுல வந்து ஃபுட் எல்லாம் அவன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். விச் வாஸ் கவர்ட் அண்ட் ஹிடன் ஃப்ரம் த வியூ. அது வந்து கவர் ஆயிருக்கு. பட் அவங்க பார்வைக்கு பார்வை வச்சு பார்க்கச்சில மறைஞ்சிருக்குது. தேர் த சன் ஹிட் ஹிஸ் மதர். அந்த கபோர்ட்ல அவங்க அம்மாவை வந்து மறைச்சிருக்கான். சப்ளைங் ஹர் வித் எவ்ரிதிங் ஷீ நீடட். அம்மாக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் தேவையானதெல்லாம் கொடுத்து அங்க வந்து அவங்க அம்மாவை உட்கார சொல்லி மறைச்சு வைக்கிறான். கண்டினியூலி வாட்சிங் அண்ட் ஃபியரிங் ஷீ வுட் பி டிஸ்கவர்ட். அப்போ டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்கான். அவங்க வந்து யாருக்கு கண்ணில் படக்கூடாது. அப்படி பட்டாங்கன்னா அவங்க ஃபியரோட பயத்தோட பார்த்துட்டு இருக்கான். யாருக்கு கண்ணில் படலைல்ல அப்படின்னுட்டு ஒரு பயத்துல வந்து பார்த்துட்டு இருக்கான். டைம் பாஸ்ட் அண்ட் ஹி வாஸ் பிகினிங் டு ஃபீல் சேஃப் when again the governor sent forth heralds. இல்ல ஹெரால்ட்ஸ்னா மெசஞ்சர்ஸ்னுட்டு அர்த்தம். அப்போ வந்து என்ன சொல்றாங்க, டைம் அப்படி காலம் கடந்து போகுது. அப்போ போச்சுல வந்து அவன் வந்து ரொம்ப ஒரு பெருமூச்சு விட்டு அவனுக்கு சேஃபா இருக்க ஃபீல் பண்றான். என்னன்னா யாரும் இதுவரை இவ்வளவு நாள் யாரும் பார்க்கல, அம்மா இங்க நான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னுட்டு யாரும் பார்க்கல, என்ன யாரு பார்க்க போறா அப்படின்னு நினைச்சிட்டு சேஃபா இருந்து அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னுட்டு நினைச்சான். அந்த சமயத்துல கவர்னர் வந்து அவரோட மெசஞ்சர்ஸை வந்து அனுப்புறாரு. அனுப்பி என்ன செய்றாருன்னா, பியரிங் அன் அன்ரீசனபிள் ஆர்டர் சீமிங்லி ஆஸ் அ போஸ்ட் ஆஃப் ஹிஸ் பவர். போஸ்ட்னா என்னன்னா ப்ரௌடுன்னுட்டு அர்த்தம். His demand was that his subjects, not people ன்னுட்டு அர்த்தம், should present him with a rope of ashes. ஒரு கூட அவன் மெசஞ்சர்ஸ் அனுப்பி அவன் வந்து ஒரு க்ரூவலான ஒரு ஆர்டரை வந்து கொடுக்கான். அப்போ அவன் இந்த ஆர்டர் என்ன சொல்லியிருந்தா, அவங்க பீப்புள் வந்து என்ன செய்யணும், ஒரு ரோப் ஆஃப் ஆஷஸ் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன நடக்குது, இந்த இடத்துல தான் அவங்க அம்மாவை வந்து மறைச்சு வைக்கிறான். The Indian province tremble with dread. Dreadனா ஃபியர். அந்த மக்கள் எல்லாம் பயத்து உச்சகட்டத்துல இருந்தாங்க. ஐய! இப்படி ஒரு ஆர்டர் வந்து குடுத்தாங்களே! எப்படி செய்ய போறோம்? அந்த மாரி ஒரு பயத்துல இருந்தாங்க. The order must be obeyed yet who in all shining could make a rope of ashes. ஆனா அந்த ஆர்டர் அப்படிதான். அந்த ஆர்டர எல்லாரும் கடைப்பிடிக்கணும். யாராவது செய்ய தவறிட்டா அவங்க அவ்வளவுதான். அதனால இந்த ஆர்டரை யாரு மீற முடியும்? அப்படின்னு சொல்லி எல்லா ஷைனிங் கண்ட்ரில உள்ள எல்லா மக்களும் எப்படி நம்ம ரோப் ஆஃப் ஆஷஸ் செய்ய போறோம் அப்படிங்கிற சிந்தனையில ஆழ்ந்தாங்க. ஒன் நைட் இன் கிரேட் டிஸ்ட்ரெஸ்னா சஃபரிங்னுட்டு அர்த்தம். த சன் விஸ்பர்ட்னா லோ வாய்ஸ்னுட்டு அர்த்தம், மெதுவா சொல்றான். த நியூஸ் டு ஹிஸ் ஹிடன் மதர். அம்மா ஒளிஞ்சிருக்காங்க அந்த கபோர்ட்ல. அப்போ அந்த கபோர்டை திறந்து அம்மாட்ட சொல்றேன், இந்த ஆர்டரை பத்தி சொல்றேன். அம்மா இப்படியாக்கும் கவர்னர் வந்து நம்மள்ட்ட ஒரு ரோப் ஆஃப் ஆஷஸ் மக்கள் அந்த ஷைனிங் கண்ட்ரில இருக்கக்கூடிய மக்கள் எல்லார்ட்டும் சொல்லியிருக்காங்க, ஒரு ரோப் ஆஃப் ஆஷஸ் வந்து செய்யணும்னுட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, வெயிட் ஷீ செட். அவங்க அம்மா நில்லு, ஐ வில் திங்க், நான் இதை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆன் த செகண்ட் டே ஷீ டோல்ட் ஹிம் வாட் டு டூ. 2வது நாள் நான் சொல்றதை நீ செய் அப்படின்னுட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. மேக் அ ரோப் ஆஃப் ட்விஸ்டட் ஸ்ட்ரா சீஷட். ஒரு ட்விஸ்டட் ஸ்ட்ரா, அந்த இது மாடெல்லாம் சாப்பிடுவோம்ல வைக்கோல், அப்ப அந்த வைக்கோலை வச்சு நீ ஒரு ரோப்பு மாதிரி கயிறு மாதிரி நீ செய்யின்னுட்டு சொல்றாங்க. தென் ஸ்ட்ரெச் இட் அப்பான ரோ ஆஃப் ஃபிளாட் ஸ்டோன். ஃபிளாட்டான ஸ்டோன்ல வந்து அதை ஸ்ட்ரெச் பண்ணு, இழுத்து வை. அண்ட் பர்ன் இட் ஆன் அ விண்ட்லெஸ் நைட். காத்து அடிக்காத்த ராத்திரி பார்த்து நீ அதை வந்து எரிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. ஹி கால்ட் த பீப்புள் டுகெதர் அண்ட் டிட் ஆஸ் ஹி ஷெட். கொஞ்சம் மக்களை கூப்பிட்டு அவங்க அம்மா சொன்ன மாதிரி அவன் செய்றான். அண்ட் வென் த பிளேஸ் டைட் டவுன். அப்போ ஆஷ் எல்லாம் வந்து இது எரிஞ்ச பிறகு அந்த ஆஷ் எல்லாம் வந்து இருக்குது. அப்ப அது தேர் அப்பான் த ஸ்டோன்ஸ். அப்போ அந்த ட்விஸ்ட் அவங்க
அந்த எரிஞ்ச உடனே ஆஷ் மிச்சம் இருக்கா, அந்த ஸ்டோன்ல வந்து என்ன தெரிஞ்சது? வித் எவ்ரி ட்விஸ்ட் அண்ட் ஃபைபர் ஷோயிங் பெர்ஃபெக்ட்லி லே ரோப் ஆஃப் ஆஷஸ். அப்ப அந்த இடத்துல ஒரு ரோப் ஆஃப் ஆஷஸ் வந்து அவங்க பார்த்தாங்க. The governor was pleased at the wit of the youth அண்ட் praised greatly. அப்போ கவர்னர் வந்து இத கண்டு ஆச்சரியப்பட்டு அந்த அவங்க புவர் ஃபார்மர வந்து பிரைஸ் பண்ண புகழ ஆரம்பிச்சாங்க. "நல்ல வேலை பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லி புகழ ஆரம்பிச்சாங்க. பட் ஹி டிமாண்டட் டு நோ வேர் ஹி ஹேட் obtained his wisdom. ஆனா அவனுக்கு மட்டும் தான் தெரியும். எங்கேருந்து இவ்வளோ அறிவு அவனுக்கு கிடைச்சது? யார் அவங்க அம்மா சொன்னனால தான் அவன் செஞ்சான் அப்படின்னுட்டு சொல்லணும். "அல்லாஸ் அல்லாஸ்" cried the farmer. ரொம்ப அ அப்படின்னு சொல்றேன். அலாஸ் அலாஸ்ன்னுட்டு ஃபார்மர் வந்து சொல்றாங்க. "த ட்ரூத் மஸ்ட் பி டோல்ட்." கடைசியா நான் ஆக்சுவலி இந்த வேலைய செய்யல அப்படின்னிட்டு அவங்க கவர்னர்ட்ட சொல்றாங்க. அண்ட் வித் டீப் போஸ் ஹி ரிலேட்டட் ஹிஸ் ஸ்டோரி. அ அவன் குனிஞ்சிட்டு சொல்றானா, கவர்னர் அவர்களே, நான் வந்து இந்த வேலைய வந்து நான் செய்யல. எங்க அம்மா சொல்லி தான் நான் இந்த வேலைய செஞ்சேன். எங்க அம்மாக்கு தான் இத பத்தி தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. த கவர்னர் லிஸ்டன்ட் அண்ட் தென் மெடிடேட்டட் இன் சைலன்ஸ். அப்போ இதுல கவர்னர் வந்து கேட்குறாரு. இப்படி அவங்க அம்மாவ கொல்லணும்னு சொன்னா, அவங்க அம்மா வந்து கொல்லாம இவன் வந்து அ இந்த வேலைய நான் ரோப் ஆஃப் ஆஷஸ் குடுத்து அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி செய் அப்போ உனக்கு ரோப் ஆஃப் ஆஷஸ் கிடைக்கும். அதன்படி செஞ்சனால தான் நம்மளுக்கு ஒரு ரோப் ஆஃப் ஆஷஸ் கிடைச்சது. ஃபைனலி ஹி லிஃப்டட் ஹிஸ் ஹெட். அப்போ கடைசில வந்து அவன் தலைய உயர்த்தி என்ன சொன்னாங்க, "ஷைனிங் நீட்ஸ் மோர் தேன் ஸ்ட்ரெங்த் ஆஃப் யூத்" ஹி செட் கிரேவ்லி. கிரேவ்லினா சீரியஸ்லி. அப்ப அவன் சொல்றான் என்னன்னா, தலைய உயர்த்திட்டு, "ஷைனிங் வந்து நம்மள மாதிரி உள்ள மக்கள் மட்டும் இருந்தா போதாது. நம்மளோட அறிவு உயர்ந்த மக்களும் தேவைப்படுறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. That I should have forgotten the well-known saying, "With the crown of snow there comes wisdom." That very the cruel law was abolished, and custom drifted into as far as past that only legend remain. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த மூலமா அவங்க அந்த குரூவலான ஆர்டரை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. தகர்த்துட்டாங்க. அந்த லா இனிமே தேவையே இல்லன்னு சொல்லிட்டாங்க. அந்த கிரவுன் ஆஃப் ஸ்னோன்னா ஓல்ட் ஏஜ் பீப்பிள வந்து குறிக்கிறாங்க. அப்ப அவங்க இருந்தா மட்டும் தான் நம்மளால அவங்களோட அறிவு தன்மை வந்து நம்மளால அவங்க அறிவு உயர்ந்தவங்க. அவங்க சொல்லச்சில நம்மளால செய்ய முடியும். அவங்க நம்மளுக்கு தேவை. அதனால அந்த லாவ வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அந்த நாள்லருந்து லெஜெண்ட் வந்து உண்மையாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஆதர பத்தி பார்க்கலாம். மட்சு பாஷோ தான் இந்த கதைய எழுதினவரு. இவரு 1644லேருந்து 1694 வரை வாழ்ந்திருக்காரு. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் போயட் ஆஃப் ஜப்பான். ஜப்பான்ல உள்ள ஒரு ஃபேமஸான போயட் வந்து மட்சு பாஷோ. In Japan, many of his poems are seen on monuments and traditional sites. நெறைய மோனுமெண்ட்ஸ்லயும், ட்ரெடிஷனல் சைட்ஸ்லயும் இவருக்கு போயத்த வந்து பார்க்க முடியுது. பாஷோ வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் டு போயட்ரி அட் யங் ஏஜ். சிறிய வயதிலே பாஷோ வந்து போயட்ரி கதைகள் இது போயம் எல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாரு. அண்ட் ஹி குவிக்லி பிகம் வெல் நோன் த்ரூஅவுட் ஜப்பான். அவர் வந்து யாருக்குமே ஜப்பான்ல உள்ள எல்லாருக்குமே அவரோட பேர் வந்து யாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஹி மேட் அ லிவிங் as a teacher, but later traveled throughout the country to gain inspiration for his writing. முதல்ல அவர் வந்து டீச்சர் ஆகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து த்ரூஅவுட் த வேர்ல்டு வந்து அஹ், என்ன பண்ணாருன்னா த்ரூஅவுட் த வேர்ல்டு வந்து டிராவல் பண்ணி அவர் வந்து மறுபடியும் எதை பற்றி எழுதலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் சேகரிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ.